My friends, God is going to make us transition from toil into increase. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உபத்திரவத்தில் இருந்து அவர் ஒரு பெருக்கத்திற்கு நேராக நம்மை கொண்டு செல்ல போகிறார். From toil into increase. அவர் நம்மை பாடுகளில் இருந்து அவர் பெருக்கத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்ல போகிறார். So stretch forth your hand and receive all the increase that God is abundantly pouring into. ஆகினால் உங்களுடைய இரண்டு கரங்களையும் நல்ல முறையிலே விரித்து தாராளமாய் ஆண்டவர் தருகிறதான அந்த பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. It is true. அது உண்மைதான். Increase is coming. பெருக்கம் வருகிறது. God asked Peter to throw his net into the deep. ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஆழத்திலே வலையை வீசு என்று சொன்னார். Throw it into this place, Peter. பேதுருவே, இந்த குறிப்பிட்ட இடத்திலே நீ வலையை வீசு. And a great flooding of increase came into Peter's boat. அப்போது பேதுருவினுடைய படகிலே ஒரு பெரிய திரளான பெருக்கம் அவருடைய படகிலே வந்து சேர்ந்தது. And he saw the Lord. அவர் கர்த்தரை கண்டார். Yes, this is the Lord God. இவர்தான் ஆண்டவர், இவர்தான் தேவன். He has come into my boat in my life. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய படகிலே இந்த ஆண்டவர் வந்திருக்கிறார். And he rejoiced. அவர் களி கூர்ந்தார். Like no other day he was rejoicing and great gladness came into Peter's life. இதுவரை அவருடைய வாழ்க்கையிலே களி கூறாத விதத்திலே அந்த நாளிலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி வந்து அவர் நல்ல முறையில் களி கூர்ந்தார். Every day he used to go crying home. ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே அவர் வீட்டுக்கு செல்வார். Saying, I have nothing in my hand. ஒவ்வொரு நாளும் புலம்பிட்டே போவார், என் கையில ஒண்ணுமே இல்லையே. What to answer my wife? என் மனைவிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? When I look at my child, I'm filled with sorrow. என்னுடைய குழந்தைகளை நான் பார்க்கும்போது துக்கத்தால் நான் நிறையப்படுகிறேன். I have brought nothing home. நான் வீட்டுக்கு ஒண்ணுமே கொண்டு வரல. From all my toil, there was nothing at the end. கடைசில பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான், என் கையில ஒண்ணுமே இல்ல. From all the toil, there was nothing at the end. கடைசில ஒண்ணுமே இல்ல, வெறுமையாக தான் நான் வந்தேன். Jesus has given me increase. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுத்தார். You will also rejoice, my friend. அருமையான நண்பர்களே, நீங்களும் களிகூர போகிறீர்கள். Seeing the increase you have received in your hand. உங்களுடைய கைகளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பெருக்கத்தை பார்த்து The blessing of the Lord will be revealed to you. தேவனுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். Genesis 3:17 says about this toil. இந்த பாடுகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. Cursed is the ground because of your sin, God says. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். Through painful toil, you will eat food from it all the days of your life. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதனுடைய பலனை நீ புசிப்பாய். This is how it is when we try to work hard in this world. இந்த உலகத்திலே கடினமாக நாம் உழைக்க முற்படும்போது இதுதான் சம்பவிக்கும். We pour all that we have into all our work. நம்முடைய வேலையிலே நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து ஊற்றி நாம் உழைப்போம். We give our best. நம்முடைய சிறந்ததை நாம் கொடுப்போம். But all that toil only brings lack. ஆனால் எல்லா வருத்தங்களும் பாடுகளும் அது ஒரு வெற்றிடத்தை தான் கொடுக்கிறது. It brings misery. அது பாடுகளை தான் கொடுக்கிறது. It brings being tricked out of what we should receive. இது நாம் என்ன பெற்றுக்கொள்ள நினைக்கிறோமோ அதுல இருந்து நம்மை விலகிதான் செல்ல வைக்கிறது. It brings pressures and tension. இது அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் கொண்டு வருகிறது. Sleeplessness. அது தூக்கமின்மையை கொண்டு வருகிறது. And we are sad. நாம் துக்கமாய் இருக்கிறோம். That we are not able to see the reward for our toil. நம்முடைய வருத்தத்திற்கு ஏற்ற பலனை நம்மால் காண முடியவில்லையே என்ற வருத்தம் நமக்கு இருக்கிறது. Painful toil kills us. இந்த வருத்தமானது, இந்த பாடுகளானது நம்மை கொன்று விடுகிறது. All that's left is all the energy that we have given into the work and having nothing remaining. கடைசில என்ன நடக்குன்னா, இந்த உலகத்திற்கு, நம்முடைய வேலைக்கு நம்முடைய முழு சக்தியையும் பிரயாசத்தையும் கொடுத்து விடுகிறோம். கடைசியில நமக்கு ஒண்ணுமே வரதில்லை. We become tired. நாம் மிகவும் களைத்து போகிறோம். Exhausted. நாம் ஒன்றுமில்லாமல் இளைத்து போய் விடுகிறோம். Maybe you're in such a position.
நீங்க ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். I'm tired, Lord. ஆண்டவரே நான் சோர்ந்து போயிட்டேன். I have not seen the rewards, Lord. ஆண்டவரே இந்த பிரதிபலனை இந்த பரிசை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளல ஆண்டவரே. Only tensions are in my heart. ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல மன அழுத்தங்கள் தான் இருக்குது. Matthew 11:28 to 30. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 இருந்து 30 வரைக்கும். Come and pour your burdens onto me. வருத்தப்படுகிறவர்களே என்னிடத்துல வந்து உங்களுடைய பாரங்களை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். I will carry your toughness. உங்களுடைய பாடுகளை பாரங்களை நான் சுமப்பேன். Take my yoke. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். And do my will. என்னுடைய சித்தத்தை செய்யுங்கள். It will be light and easy for you. அது உங்களுக்கு மெதுவாகவும் இலகுவாகவும் இருக்கும். My burden is light. என்னுடைய பாரம் லகுவாய் இருக்கிறது. I know what to give you. எனக்கு உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். I know your capacity. உன்னுடைய திராணி என்ன என்பது எனக்கு தெரியும். I will show you the way which is the light way but brings maximum reward. லகுவான வழி உனக்கு எது என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். ஆனால் அந்த லகுவான வழியிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய். Because it is filled with God's wonders. ஏனென்றால் அது தேவனுடைய அற்புதங்களினால் நிரப்பப்பட்ட ஒன்று. Even little produces much. சாதாரண சின்ன விஷயம் கூட அநேக காரியங்களை அது பிறப்பிக்கும். We have seen that happen many times in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக முறை இது சம்பவித்திருக்கிறது. They say produce smart work instead of hard work. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க்குக்கு பதிலா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. It is true with the Lord. அது கர்த்தரிடத்திலே அது உண்மைதான். He shows us the smart way to lead our life. நமக்கு ஒரு லகுவான ஒரு வழியை அவர் நமக்கு காண்பிக்கிறார். Removing unnecessary toil. தேவையில்லாத வருத்தங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்கிவிட்டு God shows, take my yoke, it is light and easy. அவைகள் எல்லாம் நீக்கிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார் என் நுகம் மெதுவாயும் என் சுகை லகுவாகவும் இருக்கிறது. Zechariah 8:12 says, சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. this is God's promise for us. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். For there shall be a sowing of peace. சமாதானத்தை நீங்கள் விதைப்பீர்கள். The vine shall give its fruit. ஆனால் அந்த திராட்சை செடி தன் கனியை தரும். And the ground shall give its produce. பூமி தன் பலனை தரும். The heavens shall give their dew. வானம் தன் பனியை தரும். I will cause the remnant of this people to possess all these things. இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். What a beautiful way, this God's way. ஆண்டவருடைய வழி என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வழி. Your sowing will be of peace. உங்களுடைய விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. And the vine shall give its fruit. திராட்சை செடி தன் கனியை தரும். The ground shall give its produce. பூமி தன் பலனை தரும். Heaven also will give its dew. வானமும் தன் பனியை தரும். And he will make sure we possess all these things. இவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். He guarantees every single thing in this path. இந்த பாதையிலே ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய உத்தரவாதத்தை அவர் தருகிறார். Peace in our work. நம்முடைய வேலையிலே ஒரு சமாதானம். The word from God. தேவனிடத்திலிருந்து ஒரு பிரதிபலன். This is the blessing for his children. அவருடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இதுதான். The others toil around and wandering around. மற்றவர்கள் அவர்கள் வருத்தப்பட்டு அவர்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். Not assured of where to sow. எங்க விதைக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. Not assured of where the reward will come from. எங்க இருந்து இந்த பரிசு இந்த வெகுமதி வருதுனே அவங்களுக்கு தெரியல. They gamble. அவர்கள் சூதாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். And they threaten few. ஆனா அவங்க அதன் மூலம் ஒரு அதிருப்தி அடைகிறார்கள். But we are assured of the Lord. ஆனா நமக்கு தேவனிடத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Our sowing is of peace. நம்முடைய விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கிறது. Not your heart be worried. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. To assure this, he promises following three things.
இதை நமக்கு உத்தரவாதத்தோடு கொடுக்கும்படியாக இப்போது நான் சொல்ல போகிற இந்த 3 காரியங்களுக்கு அவர் இதை சொல்லுகிறார். We suffer humiliation and harassment at times. நிறைய நேரங்களிலே நாம் அவமதிப்புக்குள்ளாகவும் பலவிதமான அவமானங்களுக்குள்ளாகவும் நாம் செல்லுகிறோம். In the midst of it, God is giving us strength this morning. இந்த காலை நேரத்திலே இந்த பாதைகளின் வழியாக நாம் செல்லுகிற நேரத்தில் நமக்கு அவர் கிருபையை பலனை தருகிறார். Strength in the midst of humiliation and harassment. அவமானத்தின் வழியாக செல்லும் பொழுது, பலவிதமான உபத்திரங்களின் வழியாக செல்லும் போது அவர் நமக்கு பலனை தருகிறார். Hebrews 12:1 says, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, let us run with perseverance the race marked out for us, fixing our eyes on Jesus. ஆகையால் நாம் இயேசுவை மாத்திரம் நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். Yes, let us run our race with perseverance, fixing our eyes on Jesus. ஆகையினால் இயேசுவை மாத்திரமே நமக்கு நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடே ஓடக்கடுவோம். How are we able to run with perseverance? எப்படி நாம் பொறுமையோடே ஓடுவது? Only because of the strength of God. தேவனுடைய பலத்தின் மூலம் மாத்திரமே இது சாத்தியம். Strength comes from looking at Him. அவரை நோக்கி பார்ப்பதன் மூலம் அந்த பலன் நமக்கு வருகிறது. Your eyes are going to be fixed on Jesus through the Holy Spirit's leading. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின் மூலமாக உங்களுடைய கண்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவர் மீது நோக்கமாய் இருக்க போகிறது. He's always going to be there as your friend, reminding you of Jesus. எப்பொழுதுமே அவர் நண்பனாக உங்களோடு இருந்து இயேசுவை குறித்து அவர் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார். You will be fixed on the Lord. நீங்கள் தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டிருப்பீர்கள். Humiliation and harassment is difficult to go through. இந்த அவமானங்கள், இந்த மன உளைச்சல்கள், இவைகளின் வழியாக செல்லுவது மிகவும் கடினம். Jacob was a man who went to work for his father-in-law யாக்கோபு தன்னுடைய மாமனாருக்காக உழைக்கச் சென்றார். so that he would get the hand of his daughter in marriage. இதன் மூலம் திருமணத்திற்கென்று அவருடைய மகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நினைப்பிலே அவர் செயல்பட்டார். He desired Laban's daughter Rachel. ரேச்சல் லாபானுடைய மகளை இவர் அதிகமாக நேசித்தார். Laban said, work for me these 7 years and I will give you my daughter. லாபான் சொன்னார், 7 வருடம் இங்கு நீ வேலை செய், அதன் பின்பு என்னுடைய மகளை நான் தருகிறேன். And he was so excited and he worked and worked and worked. இதை கேட்டவுடன் அவருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. அவர் உழைத்தார், கடினமாய் உழைத்தார். But what happened in the midst of all that toil? எல்லா வருத்தத்தின் மத்தியிலே அவருக்கு என்ன சம்பவித்தது? Did he get his reward? அவருடைய பிரதிபலனை அவர் பெற்றுக்கொண்டாரா? Did he get what he was looking for? அவர் என்ன எதிர்நோக்கி காத்திருந்தாரோ அதை பெற்றுக்கொண்டாரா? He was tricked. ஆனால் அவர் ஏமாற்றப்பட்டார். He did not get what he was promised. அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ அதை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. He was so upset. இதனால் மிகவும் ஒரு அதிருப்தி அடைந்தார். He was so depressed. மிகுந்த மன உளைச்சலின் வழியாக சென்றார். When we go through such path, we are so depressed and angry. நாமும் இது போன்ற பாதையில் செல்லும் போது கோபத்தின் வழியாகவும் மன உளைச்சலின் வழியாகவும் நாம் கடந்து செல்லுவோம். Why am I not getting my reward? ஏன் என்னுடைய பிரதிபலனை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? Have I not put in the work? நான் எதுவுமே வேலை செய்யலையா? My heart is so sad. என்னுடைய இருதயம் மிகவும் துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது. And another 7 years was added to him to put toil. மற்றும் ஒரு 7 வருடம் அவருக்கு கூட்டப்பட்டது அவர் உழைக்கும்படியாக. But Jacob worked those 7 years also. அடுத்த 7 வருடங்களும் யாக்கோபு வேலை செய்தார். It is difficult when we put in the toil and don't see the reward for our efforts. வருத்தத்தோடே நாம் கடினமாக உழைத்து அந்த உழைப்பிற்கேற்ற பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது மிகுந்த வருத்தத்தை நமக்கு அளிக்கிறது. Heart becomes so sad. நம்முடைய இருதயம் மிகுந்த துக்கத்தினால் நிறைந்து விடுகிறது. On the other side, ஆனால் மற்றொரு பக்கத்திலே we go through humiliation. நாம் அவமானத்தின் வழியாக கடந்து செல்கிறோம். And it is so tough to bear. அதை தாங்கிக் கொள்வதுன்றது ரொம்ப கடினம். We know what Joseph in the Bible went through.
யோசேப்பு எந்த பாதையின் வழியாக கடந்து சென்றார் என்பதை நாம் அறிவோம். Although Joseph put his best effort for his master, அவருடைய எஜமானனுக்காக யோசேப்பு தன்னுடைய சிறந்ததை அவர் கொடுத்தும், he did all that his master requested. அவருடைய எஜமானர் அவருக்கு என்னென்னலாம் சொல்லுகிறாரோ எல்லாவற்றையும் யோசேப்பு நிறைவேற்றினார். He took care of the entire affairs of his home. அந்த வீட்டில் இருக்கிறதான எல்லா பொறுப்புகளையும் அவர் எடுத்துக்கொண்டார். But yet his master's wife raised a wrong complaint against him. இருப்பினும் இவ்வளவு கடினமாக உழைத்தும் தன்னுடைய எஜமானுடைய மனைவி இந்த யோசேப்பின் மீது ஒரு தவறான குற்றம் சாட்டினார். A wrong accusation that would destroy his name. ஒரு தவறான குற்றச்சாட்டு அவருடைய பெயரை சீர்குலைக்கும்படியாக. For all people he would have been humiliated. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒருவேளை யோசேப்பு அவமானப்படுத்தப்பட்டிருக்க கூடும். Before all his peers. அவருடைய எல்லா கூட வேலை பார்க்கிற எல்லாருக்கும் முன்பாக sent to prison. அவர் ஜெயிலுக்கும் சிறைச்சாலைக்கும் அனுப்பப்பட்டார். That was the reward for all his work. அவருடைய எல்லா விதமான கடின உழைப்பிற்கும் கிடைத்த பரிசு இதுதான். It is tough to bear. இதை தாங்கிக் கொள்வதுன்றது ரொம்ப கடினம். We cry, where is the justice? நாம அழுவோம், நீதி எங்கே? Have I not given my all? என்னுடைய சிறந்ததை முழுமையும் நான் கொடுக்கவில்லையா? Why is this man punishing me? ஏன் இந்த மனுஷன் என்னை தண்டிக்கிறார்? Why is this man not blessing me? ஏன் இந்த மனுஷன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை? Why have I not seen my reward? என்னுடைய பிரதிபலனை நான் ஏன் காணவில்லை? Heart is sad. நம்முடைய இருதயம் மிகுந்த துக்கத்தினால் நிறைந்து விடுகிறது. You might be going through this part today, my friend. அருமையான நண்பர்களே, இந்த காலை நேரத்திலே இது போன்ற பாதையின் வழியாக நீங்கள் ஒருவேளை செல்லக்கூடும். But when the followers of Jesus were going on a boat, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒரு படகிலே செல்லும்போது there was great rocking and shaking in the boat because of a storm. ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த பெரிய புயல் காற்றினாலே அந்த படகு காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டது. There was so much chaos in that boat and people were afraid of their future. அந்த படகிலே இதன் மூலம் ஒரு பெரிய குழப்பம், கூச்சல் ஏற்பட்டது. அவர்கள் மிகுந்த பயத்தினால் நிறைந்தார்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து. They were shouting out. அவர்கள் கதறினார்கள், கத்தினார்கள். Jesus stood up and answered. இயேசு அப்போது எழுந்து நின்று அவர்களுக்கு பதில் சொன்னார். My friends, அருமையான நண்பர்களே, why are you afraid? ஏன் பயப்பட்டீர்கள்? Why are you shrieking? ஏன் நீங்க இப்படி கதறுகிறீர்கள்? Why are you in panic? ஏன் இப்படி குழப்பத்தில் இருக்கீங்க? Do you not trust me? என்ன நீங்க நம்பலையா? Do you not see me? என்ன நீங்க பார்க்கவில்லையா? Where is your faith? உங்கள் விசுவாசம் எங்கே? Where is your faith? உங்கள் விசுவாசம் எங்கே? Even though we cry out of our hardships, நம்மளுடைய வருத்தங்களின் மத்தியில் நாம் ஆண்டவரை நோக்கி கதறுகிற வேளையில் கூட, look at the question that Jesus is asking on the other side. மற்றொரு புறத்திலே இயேசு கேட்கிறதான கேள்விகளை நோக்கி பாருங்கள். You have disappointed me. நீ என்னை தோற்கச் செய்து விட்டாய். By losing your trust and your eyes upon me. உன்னுடைய கண்கள் என் மீது பதிக்கப்படவில்லை, உன்னுடைய நம்பிக்கை என் மீது இல்லை. But I understand what you're going through. இருப்பினும் நீ செல்லுகிற பாதையை நான் அறிவேன். Because I went through it as a man. ஏனென்றால் நானும் ஒரு மனிதனாக அந்த பாதையின் வழியாக கடந்து சென்றேன். Just for your sake. உனக்காக மாத்திரம். I know what it means to go through humiliation and harassment. இது போன்ற அவமானங்களின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக கடந்து செல்வது என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும். Give your burdens to me. உன்னுடைய பாரங்களை எல்லாம் என் மீது வைத்துவிடு. And carry my yoke. என்னுடைய நுகத்தை நீ சுமப்பாயாக. Which is light and easy. அது லகுவாகவும் மெதுவாகவும் இருக்கும். And run with patience and perseverance. So பொறுமையோடே விடாமுயற்சியோடே நீ ஓடுவாயாக. Fixing your eyes on me alone. என் மீது மாத்திரம் உன்னுடைய கண்களை வைத்து ஓடுவாயாக. Do you not know what I am capable of doing in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே என்னால் என்ன செய்ய முடியும், என்னுடைய திராணி என்ன என்பது உனக்கு தெரியாதா? We know Jesus is the one who will reward us and reward us plentifully, my friend.
அருமையான நண்பர்களே, இயேசு ஒருவர் மாத்திரமே அபரிதமாய் அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவர் என்பதை நாம் அறிவோம். Has he not promised us today in Zechariah 8:12? சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இன்று நமக்கு அவருக்கு வாக்குத்தத்தம் அளிக்கவில்லையா? That the land will give its due, heaven will give its due. ஆனால் அந்த வானம் தன் பணியை தரும். The land will give its produce. அந்த பூமி தன் பலனை தரும். I will make sure of it. இதற்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். Fix your eyes on me and trust me. உங்களுடைய கண்களை என் மீது பதித்து என் மீது விசுவாசமாயிருங்கள். Strength comes when we look at him. அவரை நோக்கி பார்க்கும்போது பலன் நமக்கு வருகிறது. Yes, he is strengthening our heart today. இன்று அவர் நம்மை பலப்படுத்துகிறார். He is strengthening our faith today. நம்முடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்துகிறார். Saying the reward that comes to you is from me. உனக்கு வருகிறதான அந்த பிரதிபலன் என்னிடத்திலிருந்து வருகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். So don't worry about your circumstances. உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். It is nothing. ஒன்றும் நம்மை மேற்கொள்ள. It will fade. அவைகள் எல்லாம் தோற்று போகும். When reward came to Jacob, யாக்கோபுக்கு அந்த பிரதிபலன் வந்த உடனே it came in abundance. திரளாய் அந்த ஆசீர்வாதம் பிரதிபலன் யாக்கோபுக்கு வந்தது. God showed a way to multiply and get the best of the flock. அந்த கால்நடைகள் பெருக்கத்தை அவருக்கு காண்பித்து அதிலிருந்து சிறந்த ஆசீர்வாதத்தை தேவன் யாக்கோபுக்கு கொடுத்தார். God blessed Jacob to form a nation out of his children. யாக்கோபுக்கு அவருடைய பிள்ளைகள் குமாரர்கள் மூலம் ஒரு தேசத்தையே ஸ்தாபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். What more do you want? இதை விட உங்களுக்கு வேற என்ன வேண்டும்? God blessed Jacob to achieve something that he would have never imagined or thought he would never deserved in the first place. யாக்கோபு தன் கனவில் கூட நினைத்திராத தன்னுடைய திராணிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மாபெரும் காரியத்தை சாதிக்கும்படியான கிருபையை யாக்கோபுக்கு தேவன் தந்தார். To rule a nation. ஒரு தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக. Even the things we think we don't deserve, such greatness God gives. எனக்கு இது தகுதியே இல்லைன்னு நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ அதிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய உயர்வை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். He speeds up all his blessings and adds plentiful in a short time. அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அவர் உச்சரித்து ஒரு குறுகிய காலத்தில் அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். He brings all this honor in the midst of shame. எல்லா விதமான அவமானங்களின் மத்தியிலும் இந்த உயர்வை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். He is able to bring this in a moment. ஒரு சில நொடிகளிலே இந்த ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தரப்போகிறார். All your humiliation and harassment is something that will fade away. உங்களுடைய எல்லா விதமான அவமானங்களும் எல்லா விதமான உபத்திரங்களும் அது மறைய போகிறது. It is temporary. அது தற்காலிகமானது. It is like a mirage in the desert. இது பாலைவனத்திலே இருக்கிற ஒரு காணல் நீரை போன்றது. But instead we think this is what is real. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? இதுதான் உண்மை அப்படி நம்ம நினைக்கிறோம். This is what is permanent in my life. நாம என்ன நினைக்கிறோம்? இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமானதுன்னு நினைக்கிறோம். I will never come out of this situation. இந்த சூழ்நிலையில இருந்து என்னால வெளியில வரவே முடியாது. We look at it the other way around. நாம மற்றொரு கோணத்துல இதை நாம பார்க்கிறோம். But look at what is eternal from the Lord. ஆனால் நித்தியமானது எது என்பதை தேவனிடத்தை நோக்கி பாருங்கள். Fix your eyes on it. அவர் மீது அதன் மீது உங்களுடைய கண்களை பதிய விடுங்கள். Run your race. உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள். Because the reward is promised from God today. ஏனென்றால் இன்றைக்கு இந்த பிரதிபலன் தேவனிடத்தில் இருந்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. And secondly, wisdom comes in the midst of foolishness. இரண்டாவதாக மதியீனத்தின் மத்தியிலே தேவனுடைய ஞானம் நமக்கு வருகிறது. 1 Corinthians 1:27 says, God chose the foolish things of the world to shame the wise. முதலாம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். When we say we have only little bit of knowledge and wisdom compared to all those around Lord,
நாம சொல்லும்போது ஆண்டவரே என் கூட இருக்கிறவங்களோடு நாம் ஒப்பிடும்போது என்னுடைய அறிவு ரொம்ப கம்மின்னு நம்ம சொல்றோம். Only very little skill. கொஞ்சம் தான் என்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். God says that is enough. ஆண்டவர் சொல்றாரு அது போதும். Don't worry about it. அது குறித்து ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். Don't you know that my power is great? உனக்கு தெரியாதா என்னுடைய வல்லமை பெரியது. In your weakness my strength will be perfect. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். And you will see my power in action. என்னுடைய வல்லமையை நீ செயலிலே நீ காண்பாய். Sometimes it is good to say that I have only little knowledge. சில நேரத்துல இப்படி சொல்றது நல்லதுதான். ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மிதான். Because only then we give place to the Lord to multiply. அதற்கு அப்புறம்தான் ஒரு பெருக்கத்திற்காக தேவனிடத்திலே நம்மை நாம் சமர்ப்பிப்போம். Otherwise we'll say, Lord, I have everything. இல்லைன்னா நாம என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே என்கிட்ட எல்லாம் இருக்கு. There's no place for you. உமக்கு இடம் இல்லை ஆண்டவரே. It's good that we give place for God to exhibit His wisdom in us and His ability in us. அவருடைய ஞானத்தையும் அவருடைய திறமையையும் நம்மிடத்திலே வெளிப்படுத்துவதற்கு நாம் ஆண்டவருக்கு கொடுத்த இந்த ஒரு வாய்ப்புக்காக நன்றி. The little boy Samuel சின்ன பையன் சாமுவேல் was saying, I'm listening to your voice, O God, please lead me. அந்த பையன் சொன்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை வழிநடத்துவீராக. Please teach me. ஆண்டவரே எனக்கு போதியும். God said, I am about to do something in Israel that will make the ears of everyone who hears about it tingle. இஸ்ரவேலிலே நான் சில காரியங்களை செய்ய போகிறேன். அந்த காரியங்களை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு யோசிக்க ஆரம்பிப்பார்கள். I will do it through you, Samuel. சாமுவேல், உன் மூலம் நான் அதை செய்ய போகிறேன். Little Samuel, சின்ன சாமுவேல், I'm going to do it through you. உன் மூலம் இந்த காரியங்களை நான் செய்ய போகிறேன். As a nation through you. உன் மூலம் ஒரு தேசத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். Bless your workplace through you. உன் மூலம் உன்னுடைய வேலை ஸ்தலத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். Bless your ministry through you. உன்னுடைய ஊழியத்தை உன் மூலம் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். Such ability and wisdom and guidance I will personally give you. தனிப்பட்ட விதத்திலே இது போன்ற ஒரு ஞானத்தையும் திறமையையும் வழிகாட்டுதலையும் நான் உனக்கு தருவேன். Great scientist Michael Faraday said, ஒரு பெரிய விஞ்ஞானியான மைக்கேல் ஃபாரடே இப்படி சொன்னார், without the book of God's word you can't find the knowledge of God's world. தேவனுடைய வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய உதவி இல்லாமல் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. When you choose to join hands with the words of God from the Bible, வேதத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளும்படி உங்களை ஒப்பு கொடுக்கும் போது He activates all things that He has blessed and given you through this word. அவருடைய வார்த்தையின் மூலம் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அவைகளை எல்லாம் அவர் செயல்படுத்தி விடுவார். And Michael Faraday was able to find truths about electric motor. இந்த மைக்கேல் ஃபாரடே எலக்ட்ரிக் மோட்டாரை குறித்த உண்மைகளை எல்லாம் அவர் கண்டுபிடித்தார். He discovered about benzene and its uses. பென்சீன் மற்றும் அதனுடைய பயன்களை மைக்கேல் ஃபாரடே கண்டறிந்தார். About electromagnetic induction. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை குறித்து கண்டறிந்தார். And many more groundbreaking things in the world. அது மாத்திரமல்ல, மற்றும் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் இந்த உலகத்திலே அவர் கண்டறிந்தார். This is the secret. இதுதான் ரகசியம். He depended on God and His word. தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் அவர் சார்ந்திருந்தார். Wisdom comes to those who say, I'm ready to run for you now. ஆண்டவரே உமக்காக ஓட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களிடத்தில் தேவனுடைய ஞானம் வந்து சேருகிறது. You tell me what to do. என்ன செய்யணும்னு ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. I will do it, Lord. ஆண்டவரே அதை நான் செய்வேன். To those whose ears are open to the Lord.
யாருடைய காதுகள் எல்லாம் ஆண்டவரை கேட்க திறந்திருக்கிறதோ, to those whose hearts are ready to obey, அவருக்கு கீழ்ப்படியும்படியாக யாருடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதோ, to such people God's wisdom and all skill is given. அது போன்ற மக்களுக்கு தேவனுடைய ஞானமும் தேவனுடைய சகல திறமைகளும் கொடுக்கப்படுகிறது. God is giving us such a heart today. இன்று இது போன்ற இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். It's just like today will make us rise up every morning and receive him, listen to him. இன்ற காலையில் நடப்பது போல ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலையிலே எழுந்து அவரையும் அவருடைய வார்த்தையையும் பெற்றுக்கொள்ள அது உதவி செய்யும். And finally he gives satisfaction in the midst of longing and sleeplessness. இறுதியாக பலவிதமான தூக்கமின்மையின் மத்தியிலே, ஏமாற்றங்களின் மத்தியிலே அவர் நமக்கு ஒரு திருப்தியை தருகிறார். Great satisfaction. ஒரு மிகுந்த திருப்தி நமக்கு வந்து சேருகிறது. Read what a man says in Ecclesiastes 4:8. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு மனிதர் இப்படி சொல்லுகிறார். There was a man all alone. ஒரு மனிதன் தனிமையாய் இருந்தான். There was no end to his toil. அவருடைய வருத்தத்திற்கு முடிவே இல்லை. Yet his eyes were not content with his wealth. அவனுடைய ஐஸ்வரியத்தினால் அவன் திருப்தியாகவே இல்லை. For whom am I toiling, he asked. அவன் ஒரு கேள்வி கேட்டான், நான் யாருக்காக வருத்தப்படுகிறேன்? Why am I depriving myself of enjoyment? நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன்? This is meaningless. இது தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அர்த்தமில்லாத ஒன்றாக இருக்கிறது. This is a miserable business. இது ஒரு மிகவும் ஒரு மாயையாக புரிந்து கொள்ளாத ஒன்றாய் இருக்கிறது. Ecclesiastes 5:12 says, the abundance of the rich permits them no sleep. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். I have toiled. நான் வருத்தப்பட்டேன். I have gathered so much wealth. நான் அதிகமான சொத்துக்களை நான் சம்பாதித்தேன். What is the point? ஆனால் இதன் முடிவுதான் என்ன? When there is emptiness in my heart still. இருப்பினும் இன்னும் என்னுடைய இருதயத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறதே. My heart asks, for whom am I toiling? என்னுடைய இருதயம் ஒரு கேள்வி கேட்கிறது, யாருக்காக இந்த பாடுகளை வருத்தங்களை எல்லாம் நான் படுகிறேன்? You might say, even though I have everything, I'm still left empty. நீங்க ஒருவேளை சொல்லக்கூடும், எனக்கு எல்லாம் இருந்தாலும் ஒரு வெற்றிடத்தை நான் உணர்கிறேன். Even though I have accumulated everything and my life is full. நான் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுட்டேன், என் வாழ்க்கை நிறைய காரியங்களால நிரப்பப்பட்டிருந்தாலும் My heart still feels empty. என் இருதயம் என்ன சொல்லுனா, அது ஒரு வெற்றிடமாக இருப்பதாக நான் உணர்கிறேன். I'm still not satisfied. நான் திருப்தி அடையவில்லை. There is still something wrong in my life. இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ தவறுகள் காணப்படுகிறது. As this man says, I am still not full. இந்த மனிதன் சொல்வது போல இன்னும் நான் முழுமை அடையவில்லை. I am not content. நான் இன்னும் போதுமானதாக நான் யோசிக்கவில்லை. Still can't sleep. இன்னும் என்னால் தூங்க முடியவில்லை. On the other side, you might say, oh, I am not able to get any sleep because of the tensions and the pressures that come from my toil. அடுத்த பகுதியிலே அந்த மனிதன் ஒருவேளை சொல்லக்கூடும், என்னுடைய வருத்தத்தின் பாடுகளின் நிமித்தமாக எனக்கு இளைப்பாறுதலோ தூக்கமோ சரியாக எனக்கு கிடைக்கவில்லை என்று. It is driving me crazy. இது என்னை ஒரு பெரிய குழப்பத்திற்கு நேராக அழைத்து செல்லுகிறது. This is what we get out of trying to work for ourselves. நமக்கு நாமே வருத்தப்பட்டு உழைக்க முற்படும் போது இவைகள்தான் சம்பவிக்கிறது. Even though we try to accumulate all things, we fall. நாம் எதெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவைகளை எல்லாம் நாம் சேர்த்து வைத்த பின்பு கூட We chase after the things of the world. இந்த உலகத்தின் காரியங்களை பின்பற்றி நாம் ஓடும்போது, dependent on money, நாம் பணத்தை மாத்திரமே சார்ந்திருக்கும் போது, dependent on our name alone, நம்முடைய பெயரை மாத்திரமே நாம் சார்ந்திருக்கும் போது, dependent on trying to make everybody love us, எல்லாரும் நம்மை நேசிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிற போது, dependent on safety and securing ourselves and protecting ourselves, எப்போதும் நம்மை நாம் பாதுகாத்து பராமரித்துக் கொள்வதிலே அதிக அக்கறையாய் நாம்
நாம் இருக்கும்போது, when we only think about ourselves and our goodness, நம்மை குறித்தும் நம்முடைய நன்மையை குறித்து மாத்திரமே நாம் யோசிக்கிற வேளையில் we are left hungry. அந்த நேரத்திலே நாம் மிகுந்த ஏக்கத்தோடு பசியோடு காணப்படும். Even all the wealth that we accumulate betrays us. நாம் சேர்த்து வைத்திருக்கிற எல்லா சொத்துக்களும் நம்மை காட்டிக் கொடுத்து விடும். It is meaningless. அது மாயையாய் இருக்கும். But in Ecclesiastes 5:19, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே we read, when God gives someone wealth and possessions, இங்கு நாம் வாசிக்கிறோம், தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, the ability to enjoy them, அவைகளை அனுபவிக்கும்படியான திராணியையும் கொடுக்கும்போது, to accept their lot and be happy in their toil, அவன் அதிலே புசிக்கவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும். this is a gift of God. இது தேவனுடைய ஒரு வெகுமதியாக இருக்கிறது. This is the gift of God that comes to those who depend on Him. தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஒரு பரிசாக இது இருக்கிறது. Those who fix their eyes on Him, யாருடைய கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கி இருக்கிறதோ, those who run for Him, அவருக்கு மாத்திரமே அவரை நோக்கி ஓடுகிறவர்களுக்காக, those who toil for God, தேவனுக்காக வருத்தப்படுகிறவர்களுக்காக, God gives the ability to enjoy all the blessing that He provides personally. தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். They are even happy in their toil. அவர்கள் அந்த வருத்தத்தின் மத்தியிலே பிரயாசத்திலும் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். Ecclesiastes 2:26 finally say, இறுதியாக பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, to the person who pleases God, தேவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவருக்கு He gives wisdom, knowledge and happiness. அவர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். But to the sinner, ஆனால் பாவம் செய்கிறவனுக்கோ He gives the task of gathering and storing up wealth. அவர்கள் தன் பார்வைக்கு அவர்கள் பொருட்களை சேர்த்து வைக்கும்படியாக அவர் கிருபை தருகிறார். Just to hand it over to the one who pleases God. யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அவர்களிடத்திலே அந்த சொத்தை ஒப்படைக்கும்படியாக. See how the toil of the sinner is in vain. இங்கு பாருங்க, இங்கு தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பவனுடைய வருத்தங்கள் பாடுகள் எப்படி வீணாக போகிறது என்று. He makes such people only gather and gather so that He can take away all that they have accumulated and give it to the one who pleases Him. இந்த மாதிரி பாவம் செய்கிறவர்களுக்கு சொத்தை சுகத்தை நல்ல சேர்த்து வைக்க அவர் உதவுகிறார். இறுதியிலே தேவனை பிரியப்படுத்துகிறவர்களுக்கு இவைகள் அனைத்தையும் தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். So don't be jealous of the sinner and stop running your race. இந்த பாவம் செய்கிறவனுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டு இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தை விட்டுவிடாதீர்கள். Continue to fix your eyes on Jesus, தொடர்ந்து உங்களுடைய கண்களை இயேசுவின் மீது நோக்கமாயிருங்கள். who gives an abundant reward to the one who pleases. அவரை பிரியப்படுத்துகிறவர்களுக்கு அவர் திரளான ஐஸ்வரியத்தை தர வல்லவராயிருக்கிறார். This is what Jesus truly made Zacchaeus feel in his life for the very first time. முதன்முறையாக சகோயினுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே இயேசு இந்த சத்தியத்தை அவர் நினைவுபடுத்த விரும்பினார். Zacchaeus had toiled very hard in his life, even to the point of tricking people and gathering for himself. சகேயு தன்னுடைய வாழ்க்கையிலே மிக கடினமாக உழைத்தார், மற்ற மக்களை ஏமாற்றியும் அவர் சொத்துக்களை சேகரித்தார். He had no peace. ஆனா அவருக்கு சமாதானமே இல்லை. Jesus came and met Zacchaeus. இயேசு அவனை நோக்கி வந்து அவனை சந்தித்தார். When Jesus stepped into his home, for the first time he realized what the joy of salvation of God really is. சகேயுனுடைய வீட்டிலே முதன்முறையாக இயேசு காலடி வைத்தபோது ரட்சிப்பின் சந்தோஷம் என்றால் என்ன என்பதை முதன்முறையாக சகேயு அறிந்து கொண்டார். And the sinner gave all that he had accumulated away to the people who were poor and people who he had tricked.
பாவம் செய்ததான இந்த சகேயு தான் தவறான வழியிலே சேர்த்து வைத்த தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்கும் தான் ஏமாற்றின மக்களுக்கும் அவர் திருப்பிக் கொடுத்தார். But because this sinner had given his life to Jesus, இந்த பாவி தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே he was so glad to give it all away. எல்லாவற்றையும் அவர் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுப்பதிலே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். He didn't mind about all his accumulated wealth. அவர் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் கொடுப்பதிலே அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. A new joy had set in his heart. ஒரு புதிய சந்தோஷமானது அவருடைய இருதயத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது. That joy is going to be received by each one of us this morning. இந்த காலை நேரத்திலே நாம் அனைவரும் அதுபோன்ற ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். This joy will be present in the midst of your toil. உங்களுடைய வருத்தங்களின் மத்தியிலே இந்த சந்தோஷம் காணப்படுவதாக. As his yoke becomes so light and easy through his joy. அவருடைய சந்தோஷமா அவருடைய நுகத்தின் மூலம் இது மிகவும் எளிதாகவும் லகுவாகவும் மாறப்போகிறது. You will also enjoy the reward that comes from the Almighty God. சர்வ வல்லவரிடமிருந்து வருகிறதான பிரதிபலனையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். So right now shall we receive what he has promised. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நாம் பெற்றுக்கொள்வோமா? Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Working in our heart. எங்களுடைய இருதயத்திலே நீர் கிரியை செய்கிற தயவிற்காக. Thank you for this great joy you have promised, Lord. ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த இந்த மிகுந்த சந்தோஷத்திற்காய் நன்றி. We welcome you into our heart, Lord. ஆண்டவரே உம்மை எங்களுடைய இருதயத்திற்குள் நாங்கள் வரவேற்கிறோம். You see the humiliation your children have suffered. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் பாடுபட்டதான அந்த அவமானத்தை கண்ணோக்கி பார்ப்பீரா? You are seeing the harassment that they've gone through. அவர்கள் சென்றதான அந்த உபத்திரவத்தை நீங்கள் பார்ப்பீரா? You are seeing their cries because of the lack of wisdom and ability. ஆண்டவரே ஞானம் இல்லை திறமை இல்லை என்று அழுகிறவர்களுடைய அழுகையை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. You are seeing their longing hearts and their sleeplessness at night. ஆண்டவரே இரவு நேரத்திலே அவங்களுடைய எதிர்பார்ப்பையும் அவருடைய தூக்கமின்மையையும் நீர் பார்த்து வருகிறீர். Thank you, Lord, because you've come to answer us in the midst of these cries. ஆண்டவரே இந்த வருத்தங்கள் பாடுகளின் மத்தியிலே பதிலளிக்கும்படியாக இன்று எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறீர். Fill your children's hearts with great gladness and joy at this moment. ஆண்டவரே இந்த நொடி பொழுதிலே உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைப்பீராக. Through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் Pray joy and peace come and rest in every heart, Lord. ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் வந்து இறங்குவதாக. Tell them, my child, come and rest in me. என்னுடைய மகனே வந்து என்னிடத்தில் இளைப்பாறுதல் அடைவாயாக என்று சொல்லுகிறார். Rest in my joy. என்னுடைய மகிழ்ச்சியிலே நீ இளைப்பாறுதலோடு காணப்படுவாயாக. Rest in my peace. என்னுடைய சமாதானத்தில் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வாயாக. Lie down upon me. என்னிடத்திலே வந்து தங்கியிருப்பாயாக. As I carry all your burden. உன்னுடைய பாரங்களை எல்லாம் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். My yoke will be light and easy. என்னுடைய நுகமானது லகுவாகவும் மெதுவாகவும் இருக்கும். Thank you, Jesus, for carrying us, Lord. ஆண்டவரே இயேசுவே எங்களை சுமப்பதற்காய் உமக்கு நன்றி. And in return you give us a very light burden. ஆண்டவரே இதற்கு பிரதிபலனாக லகுவான பாரத்தை கொடுத்திருக்கிறீர். Go and run for you with patience. ஆண்டவரே பொறுமையோடு உமக்காக நாங்கள் ஓடும்படியாக. With perseverance. ஆண்டவரே விடாமுயற்சியோடு. With faith, putting our eyes only upon you. விசுவாசத்தோடு எங்கள் கண்களை உம்மை மீது வைத்து மாத்திரமே ஓட. Thank you for strengthening our heart, Lord. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தியதற்காய் நன்றி. Your joy is our strength. ஆண்டவரே உம்முடைய சந்தோஷமே எங்களுடைய மகிழ்ச்சி. And your peace gives us so much rest. ஆண்டவரே உம்முடைய சமாதானமானது மிகுந்த இளைப்பாறுதலை எங்களுக்கு தருகிறது. Help us always carry this in our life, Lord. ஆண்டவரே எப்பொழுதும் இதை நாங்கள் சுமந்து செல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக. Lord, let your joy and peace make us look only upon you. ஆண்டவரே உம்முடைய சந்தோஷமும் சமாதானமும் எப்போதும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வதாக. Let it keep running within our heart. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே அவைகள் ஓடிக்கொண்டே இருப்பதாக. And reward your children, Master. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பிரதிபலனால் நிறைப்பீராக. Bring it back in double measure wherever they've lost. எங்கெங்கெல்லாம் அவர்கள் இழந்து போனார்களோ எதை இழந்தாலும் இரட்டத்தின
மேன்மையாய் தருவீராக. Wherever they're lacking, make it full, Lord. ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் அவர்கள் குறைவுபட்டிருக்கிறார்களோ அதை நிறைவடைய செய்வீராக. Lord, wherever they are looking for your reward, bless them abundantly. ஆண்டவரே, எந்தெந்த இடத்திலெல்லாம் ஒரு நிறைவை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ திரளாய் அந்த இடத்தில் ஆசீர்வதிப்பீராக. Much greater than what we deserve. நாம் என்ன திராணி இருக்கிறதோ தகுதிக்கு மேல் பெற்றுக்கொள்ளும்படியாக. Do it quickly in a short span of time. ஆண்டவரே, குறுகிய காலத்தில் விரைவாய் அதை செய்வீராக. Let us see your increase today, Lord. ஆண்டவரே, இன்று உம்முடைய பெருக்கத்தை நாங்கள் காணட்டும். We receive it in faith. நாங்கள் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறோம். Let every one of your children be blessed. ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Let us see it in our own eyes and rejoice and give you thanks. ஆண்டவரே, எங்களுடைய சொந்த கண்களால் அதை நாங்கள் பார்த்து களிகூர்ந்து உம்மை நாங்கள் துதிக்க போகிறோம். Let every one of your children testify, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சி கொடுப்பார்களாக. Thank you, Jesus, நன்றி இயேசுவே, for your abundant blessing, உம்முடைய திரளான ஆசீர்வாதத்திற்காக, for sowing of peace, ஆண்டவரே, சமாதானத்தை விதைத்ததற்காக, for the land to give its yield, ஆண்டவரே, பூமி தன்னுடைய பலனை தருகிறதற்காக, for heaven to give its due, ஆண்டவரே, வானம் தன்னுடைய பணியை தருகிறதற்காக, for your assurance that we will possess it. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற உத்தரவாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக. We pray over Jesus calls Karunya and Sisha in the same way, Lord. இதே போன்ற விதத்தில் இயேசு அழைக்கிறாருக்காக, காருண்யாவுக்காக, சீஷாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your blessing and increase be upon your organization. ஆண்டவரே, உம்முடைய நிறுவனங்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதமும் பெருக்கமும் வந்து இறங்குவதாக. There be a great increase, Lord. ஒரு மிகப்பெரிய பெருக்கம் உண்டாவதாக. Thank you, Jesus. நன்றி இயேசு. We receive it all. நாங்கள் அவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். We rejoice and walk with you, Lord. ஆண்டவரே, நாங்கள் களிகூர்ந்து உம்மோடு நாங்கள் நடக்கிறோம். Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென்.